பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு 2 காரியத்தை சொல்வதை பார்க்கிறோம். பலவானை பார்க்கிறோம் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் என்றும், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிறோம் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்றும் இங்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. பலவானை பார்க்கிறோம் நீடிய சாந்தம் உள்ளவன், ஏன் அவன் உத்தமன் என்று சொல்லப்படுகிறான்? என்ன பலம் இருந்தாலும் ஒரு மனிதன் சாந்த குணம் உள்ளவனாய் இருப்பான் என்றால் வேதம் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சாந்தம் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல். தேவனுடைய குணத்துல ஒரு முக்கியமான ஒரு குணம் இந்த சாந்த குணம். ஆண்டவர் பாருங்க, மோசைய கூட அவர் சொல்லும்போது சொல்றாரு, பூமியில இருக்கிற எல்லா ஜனத்திலையும் அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி. சாந்த குணம் பலத்தை காட்டு, பலவான காட்டணும், அது அதிக பலம் உள்ளவர்கள். இந்த சாந்த குணம் யாவரையும் தன்னண்டையில் இழுக்க வல்லமை உள்ளது. ஆகவே ஆண்டவருக்குள்ளாக இருந்த சாந்த குணம், இயேசுக்குள்ளாக இருந்த சாந்த குணம், அதை நமக்கும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆகவே நாம் அந்த சாந்த குணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பலம் சாந்தமாக இருக்கும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் நாம் வென்று விடலாம். நாம் பெரிய பலவானா இருந்து வெல்ல முடியாததெல்லாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்து வென்று விடலாம். பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் எந்த சுச்சுவேஷனையும் அவங்களால எளிதாக அவர்கள் அதை கையாள முடியும். பலவானா இருக்கிறதுனால எல்லா சுச்சுவேஷனையும் நம்ம கையாள முடியாது. ஆனால் சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தால் நாம் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸையும் நாம் கடந்து போக முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரும் கூட சாந்த குணம் உள்ளவனுக்கு தன் வழியை ஆண்டவர் காண்பிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே பலவானை பார்க்கிலும் சாந்த குணம் உள்ளவன் அவன் உத்தமன் என்று சொல்லி, நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நீடிய சாந்தம், சாந்த குணத்திலே நீடிய சாந்தம், நீடிய பொறுமை. அதே போல ஆண்டு சொல்றாரு, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிறோம் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிறோம் தன் மனதை அடக்குகிறவன். இன்றைக்கு பயங்கரமான திறமைகள் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா தன் மனதை அடக்காம போயிட்டான்னா அது அவனுடைய மொத்த காரியங்களையும் ஸ்பாயில் பண்ணிவிடும். வேதம் சொல்லுகிறது, தைலக்காரனுடைய தைலக்காரனுடைய தைலத்தை நார பண்ணும் என்று. சிலருக்கு தங்களுடைய அந்த மனதை அடக்க முடியாமல் இருப்பார்கள். ஆகவே சொல்றார், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அதை விட இவன் தான் மனதை கண்ட்ரோல் பண்றவன், தன்னை கட்டுப்படுத்த தெரிந்தவன் உத்தமன் என்று சொல்லி. இந்த கட்டுப்படுத்த தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா தேவையில்லாத காரியங்களை தேவையில்லாத இடத்துல பேசிடுவாங்க. சில இடங்கள்ல பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா அதை பேசிடுவாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். சிலர் பாருங்க, அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் பேசவே மாட்டாங்க, தங்களுடைய மனதை அடக்குவார்கள். அந்த மனதை கண்ட்ரோல் பண்ண தெரியாதவங்க கோவப்படக்கூடாத இடத்துல கோவப்பட்டுருவாங்க. அப்போ தன்னுடைய கோபத்தை அடக்க முடியல. ஆகவே தேவையில்லாத இடத்துல கோபத்தை காண்பித்து மொத்த கேரியரையும் ஸ்பாயில் பண்ணவங்கள நிறைய உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில இடங்களிலே நம்மை நாம் அடக்க தெரியும். நம்முடைய ஆவி அடங்கி இருக்க வேண்டும். வசனம் சொல்வது, தீர்க்கதரிசியுடைய ஆவி தீர்க்கதரிசி அடங்கி இருக்கிறது என்று சொல்லி.
நம்முடைய ஆவியை அடக்க தெரியும், நம்முடைய மனதை அடக்க தெரியணும். நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் என்கிற ஒன்று இருக்க வேண்டும். சில நேரம் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கண்கள் எல்லாவற்றையும் இச்சிக்கும், நம்முடைய மாம்சம் எல்லாத்தையும் இச்சிக்கும். ஆனால் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் நலமாயிராது. பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றும் எனக்கு தகுதியாயிராது. நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன். எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் அனுபவிக்கலாம். ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஆனா நான் ஒண்ணுக்குமே நான் அடிமைப்பட மாட்டேன். தன் மனது சரியான கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறாரு. தன்னுடைய ஆவி கண்ட்ரோலுக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மேம்பட்டு அதான் சொல்றாரு, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பெரிய பட்டணத்தை பிடிக்கலாம், பிடிச்சு கொஞ்ச நேரத்துல மொத்த பட்டணத்தை இழந்துடலாம். மனதை அடக்காதவன் ஒரு சின்ன காரியத்தை நிமித்தம் பாருங்க, நல்ல பெரிய ஒரு நன்மை காத்திருக்கும். அந்த நன்மையை சுதந்திரிக்க நெருங்குற நேரத்துல தன் மனதை அடக்காததுனால சில பெரிய நன்மைகளை இழந்தவர்கள் அநேகர் உண்டு. அவர்கள் சின்ன தவறுக்கு உட்பட்டு அவர்கள் அதை இழந்தவர்கள் உண்டு. கர்த்தருக்கு பயம் உண்டாகட்டும். சில விளையாட்டு வீரர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உயர்ந்த இடத்திற்கு போனவர்கள் அவர்கள் தங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால, மதுக்கு போதைக்கு அடிமைப்பட்டதுனால அவங்களுடைய மிகப்பெரிய கேரியர் கேள்விக்குறியானதாக. அது விளையாட்டிற்கு மாத்திரமல்ல, வாழ்க்கையிலும் கூட அநேகர் அப்படி ஏமாந்தவர்கள் உண்டு, இழந்தவர்கள் உண்டு. நல்ல வாழ்க்கை இருக்கும், கிடைக்கிறது அந்த வாழ்க்கைய அவசரப்பட்டு எதையாவது பேசி இழந்தவர்கள் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் மனதை நாம் அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் ஆவி உம்முடைய ஆவிக்கு அது அடங்கி இருக்கட்டும் என்று, கர்த்தருடைய ஆவிக்கு அது அடங்கி இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம அடக்க பழகிட்டோம்னு சொன்னா நாம் உத்தமர்களாக இருப்போம். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருப்போம். பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார், உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு செய்வார். ஆகவேதான் சொல்லுகிறார், பலவானை பார்க்கிறோம் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம், தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இந்த மனதை அடக்குதல், இந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு இந்த மனதை அடக்க தெரியும், அடங்கியிருப்பார்கள். இந்த அடக்கம் நமக்குள் இருக்கட்டும். அப்படிப்பட்ட அடக்கம் நம்மிடத்துல காணப்படும் என்று சொன்னால் நாமும் உத்தமர்களாக சகலவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறபடி சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் நீடிய சாந்த குணம் உள்ளவர்களாகவும் நாம் மனதை அடக்க அறிந்தவர்களாகவும் இருப்போம். அப்பொழுது நாம் உத்தமமாய் நடப்போம், சத்தியத்திலே நடப்போம், சமாதானத்தோடு இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும்.